இப்போ Realme 12 Realme 12 Plus இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸுக்கு விசிட் பண்ணி பார்த்தேன். அதில் நிறைய ஷாப்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக ஒரு ஷாப்பில் கிடச்சிச்சு. என்ன டம் யூனிட் தான் கிடச்சிச்சு. இதை வச்சு பார்க்கும்போது டிசைன் லாங்குவேஜ் நல்லாவே இருந்துச்சு. சரி, இதோட ப்ரீ ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலாம். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடியே நான் ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு இந்த மொபைல் நான் ஆர்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவ்யூ கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இந்த ஃபோனை நான் 18,999க்கு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ரிவ்யூஸ்லாம் முடிச்ச பின்னாடி உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே ப்ரைஸிங் இல்லைனா ஒரு 500 rupees கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அது நெக்ஸ்ட் ரிவ்யூஸ்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது இங்கே ரியல்மி பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. எதனாலடா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த Realme 12 Plusஓட லான்ச் ப்ரைஸ் 20,999 சொல்லிட்டு இருந்தாங்க லான்ச்லாம் முடியும் போது. ஆனால் லான்ச் முடிச்சுட்டு ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தா 20,000 லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, அங்கேருந்து 1,000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே ஃபர்ஸ்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் இருந்தால் தான் ஒரு 3 கார்டு வழியாக பேங்க் டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் பை நவ் கொடுத்தாவே இப்போ 18,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் அப்பயே 18,999 போட்டிருந்தா மக்களுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருந்திருக்கும். ஏன் ரியல்மி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, 18,999க்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்தான டீல் மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் வீக்கில் iQOO Z9 லான்ச் இருக்குது. இது ரெண்டையுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ரிவ்யூவில். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இப்போ Realme 12 Plusஓட ஸ்பெக் ஹைலைட்ஸை பற்றி பார்த்துடலாம். லாஸ்ட் இயரில் லான்ச் ஆன Realme 11ஓட கம்பேர் பண்ணும்போது இங்கே கேமராவில் மேஜர் அப்கிரேட் இருக்குது. லாஸ்ட் இயரில் 108 மெகாபிக்சலுக்கான HM6 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் Sony Light 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் 2x போர்ட்ரேட் சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் இயரில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கிடையாது, போர்ட்ரேட்டும் கிடையாது, அதாவது 2x போர்ட்ரேட்டும் கிடையாது. டிசைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வீகன் லெதர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் IP54க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கான அஃபிஷியல் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளேல ரெயின் வாட்டர் டச்ன்றது, அதாவது வெட் டச்ன்றதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா லான்ச் ஆன 30,000, 35,000, 40,000 இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்துட்டு இருந்த ஃபீச்சரை இப்போ 20,000 கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பர்ஃபார்மன்ஸ்க்கு வரும்போது லாஸ்ட் இயர்ல 6100 பிளஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க டைமென்சிட்டியோடது. அதை கம்பேர் பண்ணும்போது இங்க மேஜர் அப்கிரேடா இருக்கு. டைமென்சிட்டியோட 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது iQOO Z9 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல பெரிய அப்டேட்டா இல்லைனா கூட வேப்பர் கூலிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஃபோன் ஒரு 60 FPS வரலையும் கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீட்டிங் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுதுன்ற நம்ம ரிவ்யூல கவர் பண்ணலாம். இங்க நெக்ஸ்ட் அப்கிரேட் வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல லாஸ்ட் இயர்ல LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 2000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் சொல்லியிருக்காங்க. லோக்கல் பிரைட்னஸ் 600 nitsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோரில் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். முக்கியமாக 120,000 செக்மெண்ட்டில் Redmi Note 13ல 1800 nits வரலையும் பீக் பிரைட்னஸ் சொல்லியிருந்தாங்க. அதுவே நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இந்த டைம் 2000 nits பிரைட்னஸ் உண்மையாலுமே இன்னும் நல்ல அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ரிவ்யூவில் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். அதர் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாஸ்ட் இயரில் சைட் மவுண்டடாக இருந்துச்சு. இந்த டைம் இன் டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி அதே 5000 mAh பேட்டரி தான். 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. Realme 15,000 மேலே போயிட்டாவே இந்த பேட்டரி ஃபீச்சரை யூஸ்வலாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸில் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் இந்த பிராண்டில் இது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மற்ற ஃபீச்சர்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் சிங்கிள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் டுவல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் எதிர்பார்க்கலாம். பட் இவங்க அஃபிஷியலாக அதை பற்றி எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நிறையவே கவர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். ஓகே, Realme 12 பற்றி ஒரு சின்ன ஸ்னிப் பேசிடலாம். என்னதான் அது பெட்டர் ஸ்பெக்ஸாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமராவில் ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதே 8 மெகாபிக்சல் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் Realme 11Xல பார்த்த அதே ஃப்ரண்ட் கேமரா தான் இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் பேக் கேமராவில் 108 மெகாபிக்சலாக இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமராவில் சொதப்பி வச்சிருக்காங்க. ஸ்பெக் ஹைலைட்ஸ்னு பார்க்கும்போது அங்கே டுவல் ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிசைன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பிரைட்னஸும் 800 nits வரலையும் கிடைக்குது. அது எல்லாமே ஓகே. ஒரே ஏரியா அந்த ஃப்ரண்ட் கேமரா தான். அதை மட்டும் மாற்றி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதோட செல்லிங் ப்ரைஸ் இப்போ 17,000 கிடைக்குது. கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் போக 15,000க்கு 6GB 128GB கிடைக்குது. ஆனால் அது ஓரளவுக்கு நல்ல டீலாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா மட்டும் 16 மெகாபிக்சலாக கொடுத்துருந்தா அது ஒர்த்தான டீலாக இருந்திருக்கும். இப்போதைக்கு வாட்ச் அவுட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் 8 மெகாபிக்சல் கேமராவை இன்னுமே ஒரு 15,000க்கு வாங்குவீங்களான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.